கொரோனா அறிமுகமானதிலிருந்து நம் வாழ்க்கைகள் மாறியிருக்கின்றன. நம்பிக்கைகள் மாறியிருக்கின்றன. பிறருடனான நம் அணுகுமுறைகள் மாறியிருக்கின்றன. முகமூடிகள் அணிகிறோம். தனிமனித இடைவெளியை கடைபிடிக்கிறோம். கைகளை அடிக்கடி கழுவுகிறோம். வாகனங்களை எடுப்பதில்லை. வீடுகளிலிருந்து வேலை செய்தோம். பொதுவெளி நடமாட்டம் பெருமளவுக்கு குறைந்தது. தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறோம். நாம் மாறுவது போலவே கொரோனா வைரஸும் மாறிக்கொண்டே இருக்கிறது. கொரோனா வைரஸ் தொற்றை பற்றி நடத்தப்பட்ட ஓர் ஆராய்ச்சியின் முடிவு சில தினங்களுக்கு முன் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கிறது. கொரோனா வைரஸ் பாதிப்பு கொண்ட ஒரு நபர் சத்தமாக பேசினால் அவர் வாயிலிருந்து வெளிவரும் உமிழ்நீர் துகள்கள் 14 நிமிடங்கள் வரை காற்றில் நிற்குமாம். இன்னொரு விஷயமும் இருக்கிறது. சளி, இருமல், மூச்சுத் திணறல் போன்றவை கொரோனா வைரஸின் அறிகுறிகளாக சொல்லப்பட்டன. இப்போது அறிகுறிகள் இல்லாமலும் கொரோனா வைரஸ் பாதிப்பு இருப்பது கண்டுபிடிக்கப்படுகிறது. எந்த அறிகுறியும் இன்றி இயல்பாக இயங்கிக் கொண்டிருப்பவரும் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டிருக்கும் வாய்ப்புகள் இருக்கலாம். இவர்கள் ஏசிம்டமேட்டிக் நோயாளிகள் என குறிப்பிடப்படுகிறார்கள். ஏசிம்டமேட்டிக் என்ற ஆங்கில வார்த்தையை அறிகுறி தென்படாதவர்கள் என மொழிபெயர்க்கலாம். அறிகுறியற்ற தன்மையில் ஒரு முக்கிய பிரச்சனை இருக்கிறது. அறிகுறி இல்லாமல் கொரோனா வைரஸை கொண்டிருப்பவர்கள் அவர்களே அறியாமல் பிறருக்கு வைரஸை பரப்பும் வேலையை பார்க்கிறார்கள். இதுபோல் பல விஷயங்கள் கொரோனா வைரஸ் தொடர்பாக அன்றாடம் வெளிவருகின்றன. அவை யாவும் நம் வாழ்க்கைகளை, நம்பிக்கைகளை, அணுகுமுறைகளை அனுதினமும் மாற்றிக்கொண்டே வருகின்றன. அவற்றுக்குள் அரசியலும் கலந்திருக்கிறது. தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறோம். நாம் மாறுவது போலவே கொரோனா வைரஸும் மாறிக்கொண்டே இருக்கிறது. கொரோனா கொடுத்திருக்கும் சூழலை பிரதிபலிக்கும் நிகழ்வு ஒன்றை வரலாறும் கொண்டு வந்து நமக்கு தருகிறது. அந்நிகழ்வை வரலாறு ஒரு பெயர் சூட்டி அழைக்கிறது. அப்பெயரே காரணத்தையும் நமக்கு சொல்லிவிடுகிறது. டைபாய்டு மேரி. 20ஆம் நூற்றாண்டு தொடங்கிய காலத்தில் இன்றைப் போலவே உலகம் முழுக்க ஒரு சுகாதார பிரச்சனையை சந்தித்திருந்தது. கொரோனா போலவே ஒரு நோய் உலகம் முழுக்க பரவிக் கொண்டிருந்தது. அந்நோய்க்கு டைபாய்டு என பெயரிட்டிருந்தார்கள். மிக அடிப்படையான சில தடுப்பு முறைகளை மட்டுமே இன்றைப் போல அன்றும் மருத்துவ உலகம் அறிவுறுத்தி இருந்தது. அந்த முறைகளையும் தாண்டி டைபாய்டு பரவி மக்களை பெரும் அச்சத்தில் ஆழ்த்தியிருந்த சமயம் 1906ஆம் ஆண்டில் ஒரு முக்கிய திருப்பம் உலக சுகாதார வரலாற்றில் நேர்ந்தது. அமெரிக்காவின் நியூயார்க் நகரத்துக்குள்ளும் டைபாய்டு நோய் நுழைந்தது. மளமளவென பரவத் தொடங்கிய டைபாய்டு பாக்டீரியா எங்கிருந்து அமெரிக்காவுக்குள் நுழைந்தது என தெரியவில்லை. நியூயார்க் நகரத்தின் ஆயிஸ்டர் பே பகுதிக்கும் டைபாய்டு நுழைந்தது. ஆயிஸ்டர் பே பகுதியில் முக்கிய பணக்காரராக இருந்த ஜார்ஜ் தாம்சனுக்கு சொந்தமான ஒரு வீட்டில் டைபாய்டு நோய் கண்டறியப்பட்டது. ஜார்ஜ் தாம்சன் அவருக்கு உரிமையான வீட்டை இன்னொரு பணக்காரரான ஜெனரல் வில்லியம் ஹென்றி வாரனின் குடும்பத்துக்கு வாடகைக்கு விட்டிருந்தார். அவர்களின் குடும்பத்துக்கு தான் டைபாய்டு பாதிப்பு கண்டறியப்பட்டிருந்தது.
அதுவரை ஏழைகளுக்கு மட்டும் வரும் நோயாக அறியப்பட்டிருந்த டைபாய்டு பணக்கார குடும்பங்களுக்கும் வந்தது நகரத்துக்கே பெரும் அதிர்ச்சியை கொடுத்தது. 1906 ஆகஸ்ட் மாதத்தில் அவ்வீட்டில் இருந்த 11 பேரில் 6 பேர் நோய்வாய்ப்பட்டனர். உடனடியாக நோய் ஆராயப்பட்டது. காரணம் மட்டும் மருத்துவர்களால் கண்டறிய முடியவில்லை. டைபாய்டு நோய் எப்படி அக்குடும்பத்தினருக்கு வந்தது என்பதை கண்டறியாமல் புது குடித்தனக்காரர்களை கொண்டு வர முடியாது என்கிற பிரச்சனை வீட்டு உரிமையாளருக்கு. மர்ம முடிச்சை அவிழ்ப்பது என்ற முடிவுக்கு வந்தார். அந்த ஆண்டில் மட்டும் நியூயார்க்கில் 3467 பேருக்கு டைபாய்டு பாதிப்பு இருந்தது. 639 பேர் இறந்தனர். அழுக்கு நீர் மற்றும் கழிவு போன்றவற்றால் டைபாய்டு பரவும் என சொல்லப்பட்டிருந்த காலம். தன் வீட்டில் டைபாய்டு எப்படி வந்தது என கண்டறிய ஜார்ஜ் தாம்சன் ஜார்ஜ் சோப்பரை பணித்திருந்தார். டைபாய்டு நோயாளிகளை அப்புறப்படுத்துவதில் அனுபவத்தை தொடங்கி பிற்காலத்தில் டைபாய்டு தோன்றிய வழியை துப்பறிந்து கண்டறியும் பணிகளை செய்து பிரபலமாகியிருந்தவர் ஆயிஸ்டர் பே குடும்பத்துக்கு டைபாய்டு தொற்றிய விதத்தை கண்டறியவும் அழைக்கப்பட்டார். வழக்கமாக எல்லா இடங்களிலும் பயன்படுத்தும் உத்திகளை சோப்பர் பயன்படுத்தினார். டைபாய்டு தொற்று குடும்பத்தினருக்கு ஏற்பட்ட நாட்கள், கண்டறியப்பட்ட நாட்கள், சிகிச்சை முறைகள் போன்றவற்றையும், எங்கிருந்து வந்திருக்கலாம், என்னென்ன வழிகளில் வந்திருக்கலாம் போன்றவற்றையும் அலசி ஆராய்ந்து பார்த்தார். எந்த துப்பும் கிடைக்கவில்லை. சமீபத்தில் மீன் உணவு சாப்பிட்டிருந்தார்கள். ஆனால் அதுவும் பெரிய அளவு பாதிப்பு கொடுத்ததாக தெரியவில்லை. ஆகவே வீட்டில் இருக்கும் பல பகுதிகளை சோப்பர் ஆய்வு செய்தார். கிணறு, நீர் சேமிப்பு தொட்டி, செடிகளுக்கு போடப்படும் உரம், உணவு, குளியலறை, வீட்டு சுற்றுப்புறத்தின் சுகாதாரம் என சகல விஷயங்களையும் பூத கண்ணாடி போட்டு ஆராய்ந்து பார்த்தார். பலன் ஏதும் இல்லை. என்ன நடந்திருக்க முடியும்? குடும்பத்தினரின் வழக்கமான வாழ்க்கையை தாண்டிய ஒரு விஷயம் நடந்திருக்க வேண்டும். டைபாய்டு அந்த வழியிலேயே தொற்றியிருக்க முடியும். ஆனால் அது என்ன விஷயம்? ஒரு சந்தேகம் மட்டும் சோப்பருக்கு மிஞ்சியிருந்தது. நோய் யாராலாவது கொண்டு வரப்பட்டிருக்குமா? அதெப்படி கொண்டு வர முடியும்? நோய் தனக்கு தொற்றியிருப்பது தெரியாமலே ஒரு மனிதர் உலவிக் கொண்டிருந்தால் அவர் நோயை பரப்புபவர் ஆகிறார். அதுபோல் எவரும் அந்த வீட்டுக்கு நோயை கொண்டு வந்திருப்பார்களா என யோசித்தார் சோப்பர். உயிர் பறிக்கும் ஒரு பெரும் தொற்று, அதை பரப்ப ஒரு மனிதர். சாத்தியம்தானா? ஆயிஸ்டர் பே குடும்பத்தில் இருந்த நபர்களை ஒவ்வொருவராக விசாரித்து ஆராய்ந்தார் சோப்பர். ஒரே ஒரு நபர் மட்டும் சிக்கவில்லை. அந்த குடும்பத்துக்கு சமைத்து போடும் வேலையை செய்த சமையற்காரர். சமையல் வேலை செய்தவர் ஒரு பெண். 6 மாதங்களுக்கு முன் குடும்பத்துக்குள் முதல் தொற்று வந்தவுடனேயே அப்பெண் வேலையிலிருந்து நின்றுவிட்டார். சரியான துருப்புச்சீட்டு கிடைத்தது சோப்பருக்கு. டைபாய்டு நோய் தொற்றியதும் ஒரு வேலையாள் காணாமல் போகிறார். நிச்சயமாக அப்பெண்ணுக்கும் நோய் பரவலுக்கும் சம்பந்தம் இருக்கும். சோப்பர் பரபரப்படைந்தார். அப்பெண்ணை பற்றிய தகவல்களை சேகரிக்க முயன்றார். ஆனால் பெரிய அளவுக்கு தகவல் ஏதும் கிடைக்கவில்லை. அப்பெண் நன்றாக சமைப்பார் என்பதும், $45 மாதச் சம்பளம் வாங்கினார் என்பதும், ஸ்ட்ரிக்கர்ஸ் என்கிற நிறுவனத்திலிருந்து வேலைக்கு அனுப்பப்பட்ட ஆள் என்பதும் மட்டுமே சோப்பரால் சேகரிக்க முடிந்த தகவல்கள்.
வீட்டில் வேலை பார்த்த பிற வேலையாட்களுக்கும் அப்பெண்ணை பற்றி அதிகம் தெரியவில்லை. அப்பெண்ணுடைய பெயர் மட்டும் உறுதியாக அவர்களுக்கு தெரிந்திருந்தது. பெயர் மேரி மேலன். புள்ளிகளை இணைத்து பார்த்தபோது கிடைத்த சித்திரம் பல சந்தேகங்களை நீக்கியது. மேரி வேலைக்கு வந்தது ஆகஸ்ட் 4ஆம் தேதி. குடும்பத்தின் முதல் ஆள் நோய்வாய்ப்பட்டது ஆகஸ்ட் 24ஆம் தேதி. கடைசி நபருக்கு நோய் தொற்றியது செப்டம்பர் 3ஆம் தேதி. ஆனாலும் மேரிதான் நோய் பரப்பிய நபர் என்பதற்கு உறுதியான ஆதாரங்கள் கிடைக்கவில்லை. பல இடங்கள் புரியாமலும் இருந்தது. உதாரணமாக, சமையல் வேலை பார்ப்பவரால் எப்படி நோய் பரவ முடியும்? அவரிடம் ஒருவேளை நோய்க்கிருமி இருப்பதாக வைத்துக் கொண்டாலும் அது பரவுவதற்கான அதிகபட்ச வாய்ப்பு அவர் சமைக்கும் உணவின் வழி பரவுவதுதான். அந்த உணவும் சமைக்கப்படுவதால், சூடாக்கப்படுவதால் கிருமி இருந்தாலும் கொல்லப்பட்டுவிடும். ஆக அந்த வழியில் நோய் எப்படி பரவ முடியும் என்கிற கேள்வி சோப்பரின் நெஞ்சை அழுத்திக் கொண்டே இருந்தது. இறுதியில் அக்கேள்விக்கான பதிலும் கிடைத்தது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை அது நேர்ந்திருந்ததை கண்டுபிடித்தார் சோப்பர். உணவு உண்டு முடித்த பிறகு குடும்பத்தினருக்கு மேரி ஓர் உணவு வகை செய்து கொடுத்தார். வெட்டப்பட்ட பீச் பழத்துண்டுகளை கொண்டு செய்யப்பட்ட ஐஸ்கிரீம். நோய் தொற்று கொண்டவரின் கை நேரடியாக பட்டு சூடாக்கப்படாமல் பிறர் உண்ணும் வாய்ப்பு கொண்ட உணவு வகை. டைபாய்டு கிருமி செல்வதற்கான மிக நேர்த்தியான வழி. சோப்பருக்கு துப்பு கிடைத்தது. எல்லா விஷயங்களும் தெளிவானது சோப்பருக்கு. டைபாய்டு அந்த குடும்பத்தினருக்கு ஏன் வந்தது, யாரால் வந்தது, எந்த வழியால் வந்தது என எல்லாமே தெளிவாகிவிட்டது. இனி நோய் கொண்டு வந்துவிட்ட மேரியை கண்டுபிடிக்க வேண்டும். மேரியை வேலைக்கு சேர்த்துவிட்ட நிறுவனம் தொடங்கி அவர் முன்னர் வேலை பார்த்த இடங்கள் வரை எல்லா இடங்களுக்கும் சென்று விசாரித்தார் சோப்பர். அவருக்கு கிடைத்த தகவல்கள் அதிர்ச்சி கொடுப்பதாய் இருந்தன. அதுவரை மொத்தமாக மேரி வேலை பார்த்தது 7 வீடுகளில். 1900ஆவது ஆண்டின் கோடை காலத்தில் ஒரு வீட்டுக்கு குடிவந்திருந்த குடும்பத்தில் முதன்முறையாக மேரி வேலைக்கு சேர்ந்தார். செப்டம்பர் 4ஆம் தேதி அந்த வீட்டுக்கு சென்று வந்த இளைஞனுக்கு டைபாய்டு பாதிப்பு 10 நாட்கள் கழித்து கண்டறியப்பட்டது. ஆயிரத்து 1901ஆம் ஆண்டில் 11 மாதங்களுக்கு இன்னொரு குடும்பத்தில் மேரி வேலை பார்த்தார். அங்கு துணி துவைக்கும் வேலை பார்க்கும் பெண்ணுக்கு டைபாய்டு பாதிப்பு ஏற்பட்டது. 1902ஆம் ஆண்டில் இன்னொரு வீடு. மேரி வேலைக்கு சேர்ந்த 2 வாரங்களில் அங்கு முதல் டைபாய்டு பாதிப்பு ஏற்பட்டது. 7 நாட்களில் அதே வீட்டில் 2ஆம் நபர் பாதிக்கப்பட்டார். அடுத்த 2 நாட்களில் 3ஆம் பாதிப்பு. வீட்டில் இருந்த 9 பேரில் 7 பேருக்கு டைபாய்டு பாதிப்பு ஏற்பட்டது. 1904ஆம் ஆண்டில் மேரி வேலை பார்த்த இன்னொரு வீட்டிலும் பாதிப்பு ஏற்பட்டது. அந்த வீட்டில் இருந்த 11 பேருக்கும் டைபாய்டு பாதித்தது. பல வீடுகளில் மேரி வேலை பார்த்து அவரின் மூலமாக டைபாய்டு தொற்று அங்கிருப்பவருக்கு ஏற்பட்ட பிறகு ஆயிஸ்டர் பே வீட்டுக்கு வேலைக்கு வந்தார். அங்கும் தொற்று ஏற்பட்டதும் அவர் விலகி இன்னொரு வீட்டில் வேலைக்கு சென்றார்.
1906 செப்டம்பர் மாதம் 21 அக்டோபர் மாதம் 27 வரை வேலை பார்த்தார். வேலைக்கு மேரி சேர்ந்த 14 நாட்களில் துணி துவைக்கும் வேலை செய்பவருக்கு டைபாய்டு தொற்றியது. மேரியை பற்றி தெரிய வரும் வரை இப்படியெல்லாம் நிகழுமா என எவரும் யோசித்திருக்க கூட மாட்டார்கள். ஒரு தொற்று நோயை சுமந்து சென்று ஒரு மனிதனே பரப்ப முடியுமா? இன்றைய கொரோனா காலத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கும் சூழலுக்கு எவ்விதத்திலும் குறைவில்லாத சூழலை கொண்ட காலம் அது. மேரியை பற்றிய செய்தி வெளியே தெரிய வந்தபோது அது அவருக்கு சாதகமான நிலையை நிச்சயமாக கொண்டிருக்கவில்லை. ஆயிஸ்டர் பே வீட்டில் டைபாய்டு தொற்றிய காரணமும் கண்டுபிடிக்கப்பட்டுவிட்டது. பரவிய வழியும் கண்டுபிடிக்கப்பட்டுவிட்டது. ஆனாலும் சோப்பர் ஓயவில்லை. அவருக்கே இச்சம்பவங்கள் யாவும் பெரும் ஆர்வத்தை தூண்டிவிட்டு இருந்தது. மேரியை பற்றிய தகவல்களை சேகரித்து பின் அடுத்த கட்டம் என்னவாக இருக்க முடியும்? மேரியை கண்டுபிடிப்பது. அதுவும் நடந்தது. ஆயிஸ்டர் பே வீட்டை பற்றி துப்பறிய தொடங்கி 4 மாதங்கள் கழிந்துவிட்டன. மேரி நியூயார்க் நகரத்தின் மேற்கு பகுதியில் ஒரு வீட்டில் வேலை பார்த்து கொண்டிருந்தார். அங்கு துணி துவைப்பவருக்கு சமீபத்தில் தான் டைபாய்டு நோய் கண்டுபிடிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். டைபாய்டு பற்றிய ஆராய்ச்சியில் இருப்பதாக சொல்லி அவ்வீட்டில் இருந்தோரிடம் அனுமதி வாங்கினார் சோப்பர். குடும்பத்தில் இருந்த அனைவரிடமும் விசாரித்தார். ஆனால் சோப்பரின் இலக்கு மேரிதான். வீட்டின் சமையல் அறைக்கு சென்றார். அங்கு மேரி சமையல் வேலை பார்த்து கொண்டிருந்தார். டைபாய்டு தொற்றை பற்றிய இயல்பான 1-2 கேள்விகளுக்கு பிறகு சூழல் மாறியது. மேரிதான் டைபாய்டு நோயை பலருக்கு பரப்புவதாக தான் சந்தேகிப்பதாக சோப்பர் சொன்னார். அதை உறுதிப்படுத்தும் பரிசோதனைக்கு மேரியின் சிறுநீர் மற்றும் கழிவு தேவை என்று சொல்லியிருக்கிறார். அவ்வளவுதான். சட்டென மேரி அருகே இருந்த முள்கரண்டியை கையில் எடுத்தார். சோப்பரை குத்தும் பாவனையில் மேரி நெருங்கினார். பதறிப்போன சோப்பர் அருகே இருந்த இடைவெளியில் தடுமாறி வீட்டுக்கு வெளியே வந்து கேட்டை திறந்து தப்பினார். கொஞ்சம் தாமதித்திருந்தாலும் அசம்பாவிதம் ஏற்பட்டிருக்கும் என்கிற சூழல். ஏன் மேரி அப்படி நடந்து கொண்டார் என சோப்பருக்கு புரியவில்லை. அவர் என்ன திட்டத்தில் இருந்தார் என்பதும் தெரியவில்லை. உலகையே ஒரு பெரும் தொற்று நோய் அச்சுறுத்திக் கொண்டிருந்த நேரத்தில் ஒரு நபரால் அத்தனை அலட்சியமாக இருந்துவிட முடியுமா? மொத்தமாக 53 பேர் பாதிக்கப்பட்டிருந்ததாக கணக்கு சொல்லப்பட்டது. அதில் 3 பேர் மரணத்தை தழுவியிருந்தனர். எல்லாவற்றுக்கும் காரணமாக மேரி மேலன் நிறுத்தப்பட்டார். இன்று நாம் குறிப்பிடும் ஏசிம்டமேட்டிக் கேரியராக மேரி அன்று இருந்ததே காரணம். அதாவது நோய்க்கான அறிகுறி தெரியாமல், நோய் இருப்பதும் தெரியாமல் தொடர்ந்து சமூகத்தில் இயங்குகையில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக கொண்டோருக்கு நாம் நோயை எளிதாக கொடுத்து விடுகிறோம். அறிகுறியின்றி நோயை சுமப்பவர் என்பதே ஏசிம்டமேட்டிக் கேரியர் என்ற வார்த்தைகளின் மொழிபெயர்ப்பு. நோயை பற்றிய அறியாமை மேரிக்கு இருந்திருக்கலாம். ஆனால் அமெரிக்காவில் நோயை பரப்பினார் மேரி என்ற குற்றச்சாட்டுக்கு பின் இருப்பது நோயும் அறியாமையும் மட்டும்தானா?
மேரியை பற்றி துப்பறிந்து கொண்டிருந்த ஜார்ஜ் சோப்பர் அடுத்ததாக மேரியின் வீட்டையும் கண்டுபிடித்தார். அங்கும் சென்று அவரிடம் பேசி டைபாய்டு இருக்கிறதா இல்லையா என பரிசோதிக்க சிறுநீர் மற்றும் கழிவை கொடுக்குமாறு சொல்கிறார். மேரி அப்போதும் உடன்படவில்லை. 1907 பத்திரிகையில் அவரின் அனுபவத்தை குறிப்பிட்டு முக்கியமான பத்தியையும் மக்களுக்கென பதிப்பித்து வைக்கிறார் சோப்பர். அந்த பத்தியில் அவர் சொல்லியிருந்தது என்ன தெரியுமா? ஆகஸ்ட் 4 குடும்பம் புது சமையற்காரர்களை பணிக்கு அமர்த்துகிறது. டைபாய்டு தொற்று பெருமளவுக்கு பரவுவதற்கு 3 வாரங்களுக்கு முன் இது நடந்திருக்கிறது. புதிதாக சமையல் வேலைக்கு வந்திருந்த மேலன் குறைவான காலத்துக்குத்தான் பணியில் இருந்தார். டைபாய்டு பாதிப்பு குடும்பத்தில் கண்டறியப்பட்ட 3 வாரங்களில் பணியில் இருந்து நின்றுவிட்டார். மேலன் ஐரிஷ் நாட்டை சேர்ந்த பெண், 40 வயதானவர், ஆரோக்கியமாக இருப்பவர் என சோப்பர் கூறியிருந்தார். பிற விஷயங்கள் அனைத்தையும் சோப்பர் சொல்லிவிட்டு இருந்தாலும் பரவாயில்லை. அவர் முக்கியமான ஒரு வரியை சேர்க்கிறார். மேலன் ஐரிஷ் நாட்டை சேர்ந்த பெண் என்ற ஒரு வரியையும் சேர்க்கிறார். அந்த வரிக்கும் டைபாய்டுக்கும் நோய் பரவலுக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது. ஆனால் அந்த வரியை சேர்ப்பதிலிருந்து மக்களிடம் சோப்பர் வேறொரு முக்கியமான விஷயத்தை பரப்புகிறார். அது டைபாய்டை காட்டிலும் ஆபத்தான நோய், வெறுப்பு நோய். மேரி மேலன் பிறந்தது 1869 அவரின் சொந்த ஊர் அமெரிக்கா அல்ல, வட அயர்லாந்து. 15 வயதாக இருக்கும்போது அவர் அமெரிக்காவுக்கு புலம்பெயர்ந்தார். உறவினர்களுடன் வாழ்ந்திருந்த அவர் வீட்டு வேலையாளாக பணிபுரிய தொடங்கி பின்னாளில் சமையற்காரராக பரிணமித்தார். இவை எல்லாமும் மேரியை அமெரிக்க மக்கள் பலி கொடுக்க போதுமான விஷயங்களாக இருந்தன. ஜார்ஜ் சோப்பரை போல நியூயார்க்கில் இருந்த பலரின் ஆச்சரியமே என்னவென்றால், ஏழைகளை மட்டுமே தொற்றும் டைபாய்டு நோய் பணக்காரர்களுக்கு எப்படி வர முடியும் என்பதுதான். மேரியை போன்ற ஒரு ஏழை பெண், இன்னொரு நாட்டிலிருந்து குடியேறியவர் அமெரிக்காவுக்குள் டைபாய்டை கொண்டு வந்து பணக்காரர்களுக்கும் பரப்பி விட்டார் என்றால் போதும். மக்களின் கோபத்தை மிக எளிமையாக திசை திருப்பி விடலாம். பத்திரிகைகள் இன்னும் அதிக பொறுப்புடன் செயல்பட்டன. மேரியை எத்தனை வில்லத்தனமாக காட்ட முடியுமோ அத்தனை வில்லத்தனமாக காட்டி செய்திகள் புனைந்தன. செய்திகளுக்கு பத்திரிகைகள் கொடுத்த தலைப்பே விஷத்தை கக்கின. மனித உறவில் டைபாய்டு கிருமி, சமூகத்துக்கு ஆபத்தை தரும் பெண், நடமாடும் டைபாய்டு தொழிற்சாலை போன்றவையெல்லாம் உதாரணத்துக்கு சில பத்திரிகை தலைப்புகள். எல்லா செய்திகளும் ஒரு விஷயத்தை மட்டும் தவறாமல் குறிப்பிட்டன. மேரி ஐரிஷ் நாட்டு பெண் என்கிற விஷயமே அது. 1907 சோப்பர் நியூயார்க் சுகாதார மையத்துக்கு தகவல் தெரிவித்தார். பொதுமக்களுக்கு ஆபத்து விளைவிப்பவர் என்ற குற்றச்சாட்டில் மேரியை காவல்துறை கைது செய்தது. கைதுக்கு மேரி மறுத்தபோது இன்னும் நிலைமை மோசமானது. 5 காவலர்கள் மேரியை வலுக்கட்டாயமாக ஆம்புலன்ஸுக்குள் திணித்து மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். கட்டாயப்படுத்தப்பட்டு மருத்துவ பரிசோதனைகள் நடத்தப்பட்டன. டைபாய்டு பாக்டீரியா அவரின் கழிவில் கண்டுபிடிக்கப்பட்டது.
மேரியின் பித்தப்பைக்குள் பாக்டீரியாவுக்கான மையம் இருப்பதும் கண்டறியப்பட்டது. மேரி மீதான வழக்கு விசாரணைக்கு வந்தது. நார்த் பிரதர் தீவு என்கிற இடத்தில் மேரி தனிமையில் சிறை வைக்கப்பட்டு சிகிச்சை எடுத்துக் கொள்ள வேண்டும் என உத்தரவிடப்பட்டது. நார்த் பிரதர் தீவு பறவைகளின் சரணாலயமாக இருந்து பின் கைவிடப்பட்ட பகுதி. 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் சின்னம்மை நோயில் பாதிக்கப்பட்டவர்களை நாட்டிலிருந்து அப்புறப்படுத்தி தனிமையில் வைத்து சிகிச்சை அளிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட தீவு. பிற்காலத்தில் வந்த உயிர்கொல்லி தொற்று நோய்கள் பலவற்றுக்கும் அத்தீவே பயன்படுத்தப்பட்டது. நோயாளிகளை அப்புறப்படுத்தி தீவுக்கு கொண்டு வந்ததற்கு முக்கியமான வேறொரு காரணமும் இருந்தது. சிகிச்சைகளுக்கு உடன்படாத நோயாளிகளை எத்தகைய முறையை கையாண்டும் உடன்பட வைக்கலாம். கேள்வி கேட்க யாரும் இருக்க மாட்டார்கள். மக்களுக்கும் தெரியாது. அத்தகைய ஒரு சூழலுக்குள் தான் மேரி கொண்டு செல்லப்பட்டார். சற்றும் எதிர்பார்க்காமல் எல்லாமும் சடசடவென நடந்து முடிந்தது. திடுமென மேரியின் வாழ்க்கை தலைகீழாக்கி போடப்பட்டிருந்தது. டைபாய்டு நோய் பற்றிய அறியாமை மேரிக்கு மட்டும் இருந்ததாக கொள்ள முடியாது. டைபாய்டு நோய் ஏழைகளை மட்டுமே பாதிக்கும் என நம்பும் அளவுக்கே விழிப்புணர்வு அப்போது இருந்தது. ஆனால் அந்த அறியாமைக்கு விலையானது அரசு அல்ல, மருத்துவம் அல்ல, வழக்கம் போல் ஓர் ஏழை. ஒவ்வொரு வாரமும் தீவில் இருந்தபோது மேரியின் கழிவு பரிசோதிக்கப்பட்டது. உச்சகட்டமாக அவரின் பித்தப்பையை எடுத்து விடலாம் என்றனர் மருத்துவ அதிகாரிகள். மேரி அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. அந்த காலகட்டத்தில் பித்தப்பை அகற்றும் அறுவை சிகிச்சை ஆபத்து நிறைந்த விஷயம். பலர் உயிர் பிழைக்காமல் இறந்திருக்கிறார்கள். ஒரு கடுமையான வாழ்க்கைக்குள் தள்ளப்பட்டிருந்தார் மேரி. மேரி மேலனை பற்றிய செய்தி உலகுக்கு தெரிந்ததிலிருந்து அவருடைய வாழ்க்கையும் சுயமரியாதையும் சிதைக்கப்பட்டன. அவரின் வாழ்க்கைகளுக்காகவும் வருமானத்துக்காகவும் மேரியின் வாழ்க்கையை பீய்த்து எறிந்தனர். மேரியின் செய்தியை முதலாக முழு பக்கத்துக்கு தாங்கி வந்த பத்திரிகை நியூயார்க் அமெரிக்கன் பத்திரிகை. அதன் உரிமையாளர் வில்லியம் ராண்டல்ஃப் ஹெர்ஸ்ட். பல தொழில் செய்பவர், கோடீஸ்வரர். செய்திகளை எப்படி தயாரிக்க வேண்டும் என்பதற்கு அவர் ஒரு விளக்கம் தருகிறார். செய்தியை படிப்பவர் அமர்ந்திருக்கும் இருக்கையிலிருந்து ஐயோ கடவுளே என்றபடி குதித்தெழும் வகையில் செய்தி இருக்க வேண்டும் என்பதே அவர் கொடுத்த விளக்கம். அதற்குள் எத்தனை கதைகளையும் விட்டுக் கொள்ளலாம், பதற்றத்தை கொடுப்பதற்கான எல்லா குணங்களையும் சேர்த்துக் கொள்ளலாம், எத்தனை உண்மை இருக்கிறது என்பதெல்லாம் பற்றிய கவலை தேவையில்லை. செய்தியை சார்ந்த நபரை பற்றிய அக்கறையோ பொது அறமோ சுத்தமாக தேவையில்லை. செய்தி பரபரப்பாக இருக்க வேண்டும், அவ்வளவுதான். அத்தகைய பத்திரிகை மேரியை பற்றிய செய்தியை வெளியிடுகையில் சூட்டப்பட்ட பெயர்தான் டைபாய்டு மேரி. அங்கிருந்துதான் மேரி மீதான மக்களின் வெறுப்பு வளர்த்தெடுக்கப்பட்டது. மேரியை பற்றி வரைந்திருந்த கோட்டோவியமே அவர் மீது இருந்த வன்மத்துக்கு சாட்சி. பாத்திரத்தில் மண்டையோடுகளை கொண்டு மேரி சமையல் செய்வதைப் போல் ஒரு கோட்டோவியம். அறிகுறியற்ற தன்மையில் நோய் வரும் என்பதே தெரியாத ஒரு காலத்தில் மொத்த வாழ்க்கையும் முடக்கப்பட்டு தீவுக்குள் அடைக்கப்பட்டிருந்த மேரி பணிந்து விடவில்லை. தொடர்ந்து போராடிக் கொண்டிருந்தார்.
தீவுக்கு அனுப்பப்பட்டதை எதிர்த்து மேரி வழக்கு தொடர்ந்தார். மேரி தொடர்ந்த வழக்கில் முக்கியமான கேள்வி எழுப்பப்பட்டது. பொது சுகாதார சிக்கல் இருக்கும் காலத்தில் அரசின் செயல்பாடும் தனிநபருக்கான உரிமையும் என்னவென்ற கேள்வியை அவரின் வழக்கு முன்னிறுத்தியது. முறையான சட்டமுறைகள் பின்பற்றப்படாமல் மேரி சிறை வைக்கப்பட்டிருப்பதாக அவரின் வழக்கறிஞர் வாதாடினார். எல்லா வாதங்களையும் கேட்டுவிட்டு தனிநபர் உரிமை சார்ந்த விஷயத்தை புறக்கணித்துவிட்டு நோய் தொற்றை தடுக்க அரசு செய்யும் வேலைகள் சரியே என நீதிமன்றம் நிலைப்பாடு எடுத்தது. பிரச்சனை விஸ்வரூபம் எடுப்பதை உணர்ந்து வேறு வழியின்றி சுகாதாரத்துறை ஆணையர் நிபந்தனையின் பேரில் மேரியை விடுதலை செய்தார். மேரி சமையல் வேலை பார்க்கக்கூடாது என்பதே நிபந்தனை. சோகம் என்னவெனில் சமையல் வேலையை தவிர்த்து வேறு வேலை மேரிக்கு தெரியாது. வீட்டு வேலை மட்டும் செய்வதெனில் அதில் வரும் வருமானம் கொண்டு வாழவும் முடியாது. சுகாதாரத்துறை ஆணையரோ நீதிமன்றமோ மேரிக்கான வருமானத்துக்கு வழி எதுவும் சொல்லவில்லை. குறைந்தபட்சம் அவருக்கு இழைக்கப்பட்ட மனித உரிமை மீறல்களுக்கான நஷ்டஈட்டை கொடுக்க கூட அரசை நிர்பந்திக்கவில்லை. விளைவு இன்னும் கொடூரமாக இருந்தது. மேரி மீண்டும் சமையல் வேலைக்கு சேர்ந்தார். ஒரு உணவகத்தில் பணிபுரிந்தார். 1915 ஆண்டில் மீண்டும் டைபாய்டு தொற்று பரவலானது. ஸ்லோவான் மருத்துவமனையில் 25 பேர் டைபாய்டு பாதிப்பால் அனுமதிக்கப்பட்டனர். டைபாய்டு பரவலை துப்பறிவதற்கு மீண்டும் சோப்பர் பணியமர்த்தப்பட்டார். மீண்டும் மேரி கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டார். மீண்டும் கைது செய்யப்பட்டார். மீண்டும் நார்த் பிரதர் தீவுக்கு அனுப்பப்பட்டார். மேரியின் வாழ்க்கை வெற்றிகரமாக அழிக்கப்பட்டது. 23 வருடங்களுக்கு மேரி தீவிலேயே முடக்கப்பட்டார். மருத்துவ பரிசோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டார். 1938 ஆண்டில் மாரடைப்பால் உயிரிழந்தார். இறுதி வரை டைபாய்டு நோய் இருப்பதை மேரி ஒப்புக்கொள்ளவே இல்லை. அவருடைய இறுதி அஞ்சலியில் வெறும் 9 பேர் மட்டும் கலந்து கொண்டனர். ஒரு நீண்ட போராட்டம் முடிவுக்கு வந்தது. மேரி இந்த பூமியை விட்டு துடைத்து எறியப்பட்டார். மேரி செய்தது நியாயமா? மேரிக்கு நேர்ந்தது நியாயம்தானே? நம் மூளைகளுக்குள் எளிதாக தோன்றும் கேள்விகள் இவை. கடுமையான தொற்று நோய் ஒன்று பரவிக் கொண்டிருக்கும் போது அதை பரப்புவது குற்றம்தானே? அப்படி பரப்புபவரை சிறை வைப்பதில் என்ன தவறு இருக்க முடியும்? மேரிக்கு எதிரான சிந்தனைக்கு துணையாக தோன்றும் கேள்விகள் இவை. எல்லாம் நியாயம்தான். அதே காலத்தில் நடந்த இன்னொரு விஷயமும் ஒன்று இருக்கிறது. அல்போன்ஸ் காட்டில்ஸ் என ஒரு நபர் நியூயார்க்கில் பேக்கரி கடை வைத்திருந்தார். அவர் கடையில் உண்பண்டங்கள் வாங்கிய பலருக்கு டைபாய்டு தொற்று பரவியது. மேரிக்கு நடந்ததை போல் அவரும் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட்டார். அதற்கு பிறகு என்ன நடந்தது தெரியுமா? அல்போன்ஸ் காட்டில்ஸ் மீதான குற்றச்சாட்டுகள் 1924 ஆண்டில் நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டன. அவரால் ஆபத்து நேரலாம் என்கிற உண்மையை ஏற்றுக்கொண்ட நீதிபதி நோயை காரணம் காட்டி அவரை சிறையில் அடைக்க முடியாது என தீர்ப்பு வழங்கினார். அல்போன்ஸ் காட்டில்ஸ் மட்டுமென இல்லை,
அதே காலகட்டத்தில் மேரியை போன்ற 400 பேர் அறிகுறியற்ற தன்மையில் டைபாய்டு நோயை பரப்புவதாக நியூயார்க்கில் கண்டறியப்பட்டிருந்தனர். மேரியை போல் அவர்கள் கைது செய்யப்படவில்லை, விசாரிக்கப்படவில்லை, பல வருடங்களுக்கு சிறை வைக்கப்படவும் இல்லை. ஏன் அப்படி? மேரிக்கு ஒரு நியாயம், பிறருக்கு வேறொரு நியாயம் என்பது ஏன்? சோப்பர் முதன்முறையாக பத்திரிகையில் எழுதிய ஒரு வரியில் தொடங்கின எல்லா காரணங்களும். மேரி ஐரிஷ் நாட்டை சேர்ந்தவர் என்கிற ஒற்றை வரி. மேரி ஓர் ஏழை, வெளிநாட்டிலிருந்து வந்தவர், வேறு இனத்தை சார்ந்தவர், ஒரு பெண். சுகாதார குறைபாட்டிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள அரசுக்கு ஒரு காரணம் தேவைப்பட்டது. மேரி கிடைத்தார். மேரியை பலி கொடுத்து அரசு தன்னை காப்பாற்றிக் கொண்டது. ஏன் ஒரு நாட்டில் ஏழை இருக்கிறார்? சுகாதாரம் பற்றிய அறிவியல் ஏன் இல்லாமல் இருக்கிறது? சுகாதார பாதுகாப்பில் குறைபாடு ஏன் இருக்கிறது? சமையல் வேலை செய்தேனும் வருமானம் ஈட்ட வேண்டிய கட்டாயம் ஏன் இருக்கிறது? வெறுப்பு ஏன் விதைக்கப்படுகிறது? எந்த கேள்விகளும் எழும்பி விடாமல் டைபாய்டு நோயை அமெரிக்கா ஊற்றி மூடியது. தீவிலிருந்து வழக்கறிஞருக்கு மேரி எழுதிய கடிதத்தின் முடிவில் இப்படி சில வரிகள் இருக்கின்றன. எல்லாருக்கும் நான் ஒரு கண்காட்சி போல ஆயிட்டேன். மருத்துவ ஊழியர்கள் கூட வந்து என்னை வேடிக்கை பார்க்கறாங்க. பிற நோயாளிகள் வந்து எட்டி பார்த்து அதோ அவதான் கடத்தி கொண்டு வரப்பட்ட பெண் என பேசிக்கிறாங்க. சக மனிதர்களின் வெறுப்பு விதைக்கப்படும் போது ஒரு மனிதர் உணரும் பாதுகாப்பின்மைக்கு நிகர் ஏதும் கிடையாது. நம் ஊரில் கொரோனா பாதிப்பு நேர்ந்த போது கூட அரசு அதிகாரிகளே இஸ்லாமியர்களை குற்றம் சாட்டும் போக்கு இருந்தது. மக்களிடம் சகோதரத்துவத்தை வளர்க்காமல் அச்சத்தையும் வெறுப்பையும் மட்டும் வளர்த்தெடுத்தது. விளைவாக மக்களுக்காக முன்னணியில் நிற்கும் மருத்துவர்களின் தகனத்தை கூட மறுக்கும் அளவுக்கு மக்கள் சென்றனர். வேற்று நாட்டவர், குறிப்பிட்ட மதத்தவர், ஏழைகள் அனைவரும் திட்டமிட்டு இலக்காக்கப்படுகின்றனர். நோய்க்காலம் என்று கூட இல்லாமல் எல்லா காலங்களிலும் அரசுகள் மக்களை பிரித்து ஆதாயம் தேடிக்கொள்ளும் அருவருப்பை மட்டுமே செய்து கொண்டிருக்கின்றன. அன்றைய டைபாய்டு நோய் தொடங்கி இன்றைய கொரோனா வரை அரசுகள் இப்படி மட்டும்தான் இருக்கின்றன.